இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, நாங்கள் தவக்காலத்தினுடைய 2வது நாளிலே இருக்கின்றோம். எங்கள் எல்லாருக்குமே இந்த பூரான் பூச்சியை பற்றி தெரியும். இந்த தாய் பூரான் தன்னுடைய குழந்தை பூரான்களை தன்னுடைய முதுகிலே ஏற்றிக்கொண்டு பயணிக்கும். அது தன்னுடைய பூரான் குழந்தைகளுக்கு தன்னுடைய உடலையே உணவாக தந்துவிடும். ஒரு கட்டத்தில் இந்த குழந்தை பூரான்கள் வளர்ந்து பெரியதாகியவுடன் தன்னுடைய தாயை தேடும் பொழுது அது அங்கு இருக்காது. காரணம், அது தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக தன்னுடைய உடலையே தியாகம் செய்து விட்டது. தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க, வாழ்வு கொடுக்க தன்னையே பலியாக்கி விட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவும் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்பதற்காக இந்த உலகிலே மனுவுரு எடுத்து அவரையே பலியாக்கினார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 25 வரையிலான வசன பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு எப்படிப்பட்ட துன்பகரமானதாக இருக்கும் என்பதனை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதே நேரம் அவருடைய உயிர்ப்பினால் எங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டினையும் எங்களுக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு என்னிடமும் உங்களிடமும் கேட்பது, தன்னலம் துறந்து எங்களுடைய சொந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றும்படியாக. ஆகவே நாங்களும் எங்களுடைய சொந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அதே நேரம் இன்றைய நாளினுடைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி எங்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்றது: ஒருவர் முழு உலகையுமே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உயிரை இழப்பாரானில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை பகுதி பலரினுடைய மீட்புக்கு ஆணித்தனமாக இருக்கின்றது, பலரினுடைய புனிதத்துவத்திற்கு அடித்தளமாக இருக்கின்றது. ஆகவே நாங்களும் இந்த உலகு சார்ந்த சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதிலேயோ அல்லது இந்த உலகு சார்ந்த சொத்துக்களை நாடி செல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரே எங்களுடைய சொத்தாக எண்ணி அவரையே பின்பற்ற, ஆண்டவருக்காக எங்களையே அர்ப்பணிக்க வரம் வேண்டி இன்றைய நாளிலே நாங்கள் எங்களை ஆன்மீக ரீதியாக ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.